ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सरसे नमः सरसस्पतये नमः सकीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிரதிவியை நமः. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் முதலாவதாக சிந்திக்க இருக்கின்ற வினாவானது, சென்னையிலிருந்து ஒரு நண்பர் கேட்கிறார், தேவதைக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறார். கடவுள் என்பது ஒவ்வொரு சமயத்தாலும் உறுதி செய்யப்பட்ட தனித்தன்மை. அந்த தன்மையை கொண்டது அவர்களுடைய கடவுள். ஒவ்வொருடைய கடவுளுக்கும் ஒவ்வொரு இலக்கணம் வச்சுருப்பாங்க. இப்போ சைவம் சிவன கடவுள்னு சொல்லும், வைணவம் விஷ்ணுவ கடவுள்னு சொல்லும், சாக்தம் அம்பாள கடவுள்னு சொல்லும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய முழு முதற் பொருளாக கொண்டு வழிபடக்கூடியது மாத்திரம்தான் கடவுள் அப்படின்னு வழக்கத்தில் பயன்படுத்தின்னு இருக்கா. ஒரு சொல்லு வழக்கத்தில் இருக்கணும்னா எந்த சொல்லு எப்போ சொல்கிறோமோ அந்த சொல்ல அதே அர்த்தத்தில் அடுத்தவா புரிஞ்சுட்டால் அது வழக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கடவுளுங்கிற சொல் முழு முதற் பொருளாக கொண்டு வழிபடக்கூடிய கடவுள்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கடவுள்கள் பேரில் சமயம் இருக்கும். சைவம், சாக்தம், வைஷ்ணவம், கானாபத்தியம் அப்படின்னு இருக்குது. இவெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தேவதை என்ன அப்படின்னா, தேவதை என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவு. இப்போ பாருங்களேன், இப்போ மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களே இந்தியாக்காரெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா, அமெரிக்காவில் இருக்கிறவா ஒரு மாதிரி இருக்கா, பாகிஸ்தானில் இருக்கிறவா ஒரு மாதிரி இருக்கா, சைனாவில் இருக்கிறவா ஒரு மாதிரி இருக்கா. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழலுக்கு சீதோஷ்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய உருவ அமைப்பு, அவர்களுடைய தன்மைகள் இருக்குது. அதை மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஒரு மரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்குது. ஒரு விலங்கு இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்குது. ஒரு பறவை இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்குது. இதை மாதிரி எப்படி ஒவ்வொரு குணங்கள் ஒவ்வொரு பொருளுக்கு இல்லை ஒரு உயிருள்ள வஸ்துவுக்கு இருக்கோ, அதே மாதிரி மனிதனை விட மேலான, இறைவனை விட, அதாவது நான் குறிப்பிட்ட அந்த சமயத்திலே வணங்கப்படுகிற முழு முதற் பொருளை விட கீழான, ஆனால் மனிதனை விட மேலான இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு வகை இனம்தான் தேவதைன்னு சொல்கிறது. அந்த தேவதைக்குன்னு ஒரு சில வரையறைகளை சாஸ்திரங்கள் பரிந்துரை செய்கிறது. தேவதையை எப்படி பிரிக்கிறது சாஸ்திரம் அப்படின்னா, பூதேவதைகள் அப்படின்னு இருக்குது, பாதாள தேவதைகள் அப்படின்னு இருக்குது, ஆகாச தேவதைகள் அப்படின்னு இருக்குது, அந்தரிக்ஷ தேவதைகள் அப்படின்னு இருக்குது, இடையில் இருக்கிறது. இப்போ ஆகாச தேவதைங்க எப்போதுமே வானத்திலே இருக்கும்னு சொல்லுவாள். பூதேவதை அப்படின்னா நிலம் சார்ந்து, பாதாள தேவதை கீழே உள்ள உலகங்களில் இருக்குதுன்னு சொல்கிறான், அந்தரிக்ஷம் இடைப்பட்ட இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு வகை பிரிவு. நம்ம புராணங்கள் எல்லாம் பார்க்குற பொழுது, இப்போ நலதமயந்தி கல்யாணத்தில் ஒரு புராணம், நைஷதம் அப்படின்னு ஒரு பெரிய காவியம் இருக்குது. அந்த காவியத்தில் தேவதைகளை பற்றின குறிப்பெல்லாம் வருது. அதில் வரும்போது தேவர்களுடைய பாதம் பூமியில் படாதனும், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய மாலை வாடாதனும், அவர்கள் நித்தியமாக கிரீடத்தோடு இருப்பாங்க. தலையில் அரசர்கள் வைத்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி கிரீடத்தோடு இருப்பாங்க. அவர்கள் ஒளி பொருந்தியவர்களாக இருப்பார்கள். ஆகாசத்திலே கவனம் பண்ணக்கூடியவளாக இருப்பா. நினைத்த வண்ணம் நினைத்த தோற்றத்தை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு சில குணங்கள். எல்லா தேவதைக்கும் பொதுவான குணம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது. ஆனால் சிறப்பான குணம் அப்படின்னு ஒவ்வொரு குணம் இருக்குது. ஒவ்வொரு இப்போ அன்னத்துக்கு தண்ணியும் பாலையும் பிரித்து குடிக்கக்கூடிய தன்மை இருக்குது.
நாய்க்கு வந்து மோப்பம் முடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய சிறப்பு குணம்னு இருக்கும். பொது குணம்னா அதனுடைய குணம் மற்ற சாமிக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது பொது குணம். இந்த சாமிக்கு மாத்திரம்தான் இருக்குது, வேறு எந்த தேவதைக்கும் அது இல்லை அப்படின்னா அது அதனுடைய சிறப்பு குணம்னு பேர். அது மாதிரி ஒரு சில தேவதைகள் சிறப்பான குணங்களோடு அமைந்தவை, ஒரு சில தேவதைகள் பொதுவான குணங்களோடு அமைந்தவை. அதனால் எல்லா தேவதைகளுமே மனிதனை விட மேலான வல்லமை படைத்தது, விரைவாக செயல்படத்தக்கது, ஒளி உடலை கொண்டது, மந்திரத்திற்கு கட்டுப்படுவது, இது மாதிரிலாம் தேவதைக்கு வரையறைகள் நிறையா சொல்கிறான். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இப்போ இதை சொல்கிறேன். இப்போ இதை மாதிரி தேவதைகள் பொதுவாகவும் சிறப்பாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. சாமானிய தேவதை, விசேஷ தேவதை. இப்போ இந்த விசேஷ தேவதைங்கிறது என்னென்னா, இப்போ பாருங்களேன், யக்ஷின்னு ஒரு தேவதை இருக்குது. அது வந்து 3 காலத்தையும் சொல்லும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லும். அதுலேயே பேதங்கள் இருக்குது. தீப யக்ஷி அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது, தாம்பூல யக்ஷி அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது, கர்ண யக்ஷி அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது. அது வந்து அந்த யக்ஷிலேயே உள்ள ஒரு பிரிவு. இப்போ அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்குது. இப்போ அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது. அது பிரமாதமாக வைத்தியம் பண்ணும், வைத்திய சாஸ்திரத்தை எல்லாம் நல்லா தெரிஞ்ச தேவதை. அது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அப்போ தேவதைகள் என்பது கடவுளை விட குறைத்து ஆற்றல் படைத்தது, மனிதர்களை விட மேலான ஆற்றலை படைத்தது. ஆனால் ஒரு தேவதை நினச்சதுன்னா ஒரு கிராமத்துக்கே நன்மையை பண்ண முடியும். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் பாருங்களேன், ஒரு கணக்கு போடுறோம், நம்ம அதை நாமளே கையை விட்டு விரலை விட்டு எண்ணி போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதே வந்து கால்குலேட்டர் வச்சுன்னு போடுறோன்னா உடனடியாக அதை போட்டுடுறோம். அது மாதிரி தான் மிக விரைவாகவும் மிக நுட்பமாகவும் மிக தெளிவாகவும் நம்மை விட ஆற்றல் படைத்தது தேவதைகள் அப்படின்னு நாம் அதுக்கு வரையறை கொடுக்கலாம். அது வந்து மனிதர்களுக்கு அதுக்கும் ஒரு சகஜன்யம் இருக்குது. சகஜன்யம்னு என்னென்னா, அதோடு நாம் மந்திரம் ஜபம் பண்ணியோ இல்லை அதுக்கு தேவையான பொருள்களை நாம் வந்து கொடுத்தோ அதுக்கிட்டேருந்து இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் வழிபாடு, உபாசனா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கா. அந்த உபாசனை மூலமாக அந்த தேவதையோடு தொடர்பு கொண்டு அதனால் ஏற்படுகின்ற நன்மையை நம் வாழ்விற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த தேவதைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு தேவதை இருக்குது, சந்தோஷத்தை கொடுக்கறதுக்குன்னு சில தேவதைகள் இருக்குது, கம்மியார்த்த பலனை கொடுக்கறது அப்படின்னு சில தேவதைகள் இருக்குது. ஆனால் இவற்றிலிருந்து முற்றிலும் முற்றிலும் மாறுபாடானது கடவுள் அப்படிங்கிற சொல். கடவுளுங்கிறது ஒரே பொருளாக தான் இருக்கும். எப்பொழுதுமே 2 கடவுள் அப்படிங்கிறது ஒரு சமயத்தில் இருக்காது. ஒவ்வொரு சமயம் தனக்கென்று ஒரு கடவுளை நிர்ணயித்து கொள்ளும். அந்த கடவுளைத்தான் அது சமயம், அந்த கடவுளை தான் அது முதன்மைப்படுத்தும். அது 2வது வஸ்து அங்கே இருக்காது. அப்படி ஏக்கமாக இருக்கிறது கடவுள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.